திரு ரவீந்திரன் போன வாரம் சொன்னார் திரு அண்ணாமலை விரைவில் டிடிவி தினகரனையும் திரு ஓபிஎஸ்ஐயும் சந்திக்க போகிறேன்னு சொன்ன மாதிரி முதல் முறையாக பார்த்துட்டார் திரு தினகரனை. என்ன முக்கியத்துவம் இந்த சந்திப்பு? அரசியல்வாதிகள் என்ன பேசுறாங்கிறத விட என்ன செய்யறாங்கிறத பார்க்கணும். அந்த செய்யறதோட நோக்கமும் என்னங்கிறத அந்த கால நேரம் வரும்போது தான் நம்ம சரியாக அறிய முடியும். அண்ணாமலையை பொறுத்தவரையில் 3 முறை எடப்பாடி பழனிசாமி முதல்வருங்கிற கருத்தை முன் வச்சு பேசிட்டார். பட் ஹி டசன்ட் மீன் வாட் ஹி சேஸ்ங்கிறதா என்னோட கருத்து. அண்ணாமலை டிடிவி தினகரன் 2 பேரும் ஒரே தளத்தில் இருந்தால் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 20 வருஷம் அரசியல் டிடிவி தினகரனுக்கு இருக்குதுன்னா அந்த அரசியலில் அவர் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தீரணும். அதுதான் அவருக்கு மெட்டீரியலாக அந்த அட்டெம்ப்ட் பண்ணி தான் அவர் அந்த அரசியல் பண்ண முடியும். இன்னொரு 40 வருஷம் அரசியல் அண்ணாமலைக்கு இருக்குன்னா ஒரு வரையில் 2 வாள் இருக்க முடியாதுங்கிற லெவலில் எடப்பாடி பழனிசாமியை மார்ஜினைஸ் பண்ணணும் அல்லது சைட்லைன் பண்ணணும். அவரை எமர்ஜாக விடக்கூடாது. இந்த 2 பேருக்குமே இந்த எடப்பாடியோட வீழ்ச்சியிலையும் ஒருத்தரை அப்ரூவ் பண்ணிட முடியாது யாரையும். ஒரு வீழ்ச்சியிலையும் எடப்பாடியோட பின்னடைவிலையும் தான் இவர் தினகரனுக்கு அரசியல் எழுச்சியும் இவர் அண்ணாமலைக்கு அரசியல் எழுச்சியும் இருக்கு. தினகரன் தெளிவாக ஓப்பன் ஆட்டே சொல்லிட்டாரு. 2026 எடப்பாடி பழனிசாமி தோத்து போவார். அதுக்கு பிறகு அதிமுக ரீஅலைன்மெண்ட் வரும், நாம அதுல பெரிய ஆளா இருப்போங்கிற அந்த ஆஸ்பிரேஷன்ல அவர் நகர்றாரு. எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது பாஜகவின் கடமை அப்படின்னு திரு அண்ணாமலை பேசினதெல்லாம் மேம்போக்கானது. அப்போ அரசியல்வாதி என்ன சொல்றாருன்னு பார்க்க கூடாது, என்ன செய்யறாருன்னு பார்க்கணுங்கிறது கார்த்திகேயனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் சொல்லிதான் அந்த இதை நான் சொன்னேன். அது கம்பல்ஷன் இதுதான். உங்களுக்கே தெரியும் அந்த லெவல்ல எடப்பாடி பழனிசாமியை மார்ஜினைஸ் பண்ணதுக்கு தான் இன்னொரு அணியை அமைச்சாங்க. அது 330 சீட்டு வரும். 3ஆம் முறை மோடி பிரதமராக வருவாருன்னு சொன்னவரை பல பிரச்சனைகள், ஊழல், அதிமுக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், தேவர் ஐயாவை கண்டு அண்ணா ஓடிட்டாரு, இப்படி ஜெயலலிதாவோட ஊழல், இப்படி பல விஷயங்களை பேசி அவங்கள வெறுப்பேற்றி ஃபைனலாக சீட் ஷேரிங்கில் 6க்கு மேலே தரமாட்டேன்னு எடப்பாடி சொல்ல 12 வேணும்னு இவர் கேட்க அது முறிஞ்சது. 2 தடவை அந்த கூட்டணி முறிஞ்சதுக்குமே அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் உள்ள ட்ரசல் தான். மீண்டும் சீட்டு தகராறுங்கிறது அந்த அணிக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துகிட்டு தான் இருக்குது. பலரும் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப பாஜகவுக்கு 25 சீட்டு கொடுக்கறதில்லை, 25 வேண்டாம் 20 போதும்னு நயனார் சொன்னார். இன்னும் நம் போன்றவர்கள் அண்ணாமலை 2:1ன்னு சொல்லும் போது அப்போ இல்லை அக்னீஸ்வரர் இருந்தால் தான் நல்லா இருக்கும், 2:1 ஆகும் போது ரொம்ப அதிர்ச்சியாக சொல்லுவார். ஸோ இப்படி அந்த அது பிரிட்ஜ் பண்ண முடியாத 2 நம்பர் ஓடுது. அதுக்குள்ள ஒரு பிரச்சனை வருங்கிறதா அண்ணாமலைக்கு நோக்கம். அந்த பிரச்சனை வரும்போது இதை உடைச்சிடணுங்கிறது அண்ணாமலை நகர்றாரு. அப்படி உடைக்கும் போது தனக்கு எந்தெந்த ஆட்கள்லாம் தனக்கு பலம் சேர்ப்பாங்கிறவங்கள அவர் சந்திக்கிறாரு. வெளியே சொல்றது என்டிஏ பலம் சேர்க்கன்னு சொல்றாரு. எடப்பாடிக்கு பலம் சேர்க்கிறா அல்ல, என்டிஏக்கு பலம் சேர்க்கன்னு சொல்றாரு. பலம் சேர்க்க திரு நயினா நாகேந்திரனால தான் நான் வெளியே வந்தேன் கூட்டணியை விட்டுன்னு தானே திரு டிடிவி தினகரன் சொன்னாரு. இப்போ திரு அண்ணாமலை போய் பார்க்கிறாருன்னா திரு அமித்ஷாவுடைய ஆசீர்வாதம் யாருக்கு தான் இருக்கு? நயினா நாகேந்திரனுக்கு இருக்கா, திரு அண்ணாமலைக்கு? நீங்க காங்கிரஸ் கட்சி ரெண்டு பிளே பண்ணுவாங்க. ஐயா மூப்பனாரை வச்சு ஒரு பிளே பண்ணுவாங்க, நண்பர் வாழப்பாடி ராமமூர்த்தி வச்சு ஒரு பிளே பண்ணுவாங்க. எது போனாலும் தங்களுக்கு எந்த வகையில் அது லாபத்தை கொடுக்குமோ அந்த லாபத்துக்கான பிளே தான் நேஷனல் பார்ட்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பெரிய சமர்த்தர், இஸ் நாட் கார்டர் நட் டு கிராக், ஒரு ஈஸிலி ஹேண்டில் பண்ண முடியாது அவரையும் நிதானமா ஒவ்வொரு இதுலையும் தனக்கு என்ன லாபங்கிறத வச்சுதான் அவர் பண்ணுவார். இப்போ அவருக்கு டெல்லியில போனது திருப்திகரமா இல்லை. பட் அவர் அந்த இடத்துல கூட தன்னோட அதிருப்தியை தெரிவித்து தான் என்ன சாதிக்கணுமோ அதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் நகர்வார். அவருக்கு தோதாட்டு ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சா போதுங்கிற லெவல்ல இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் பலரும் அவருக்கு அவருடைய மூவுக்கு பயனுள்ளவராக இருப்பாங்க. ஆனா பாஜக பெரிய சக்தியா இருந்தாதான் தான் எதிர்காலத்தில் தமிழக முதல்வராக முடியும். எடப்பாடிக்கு முக்கியத்துவம் குறைஞ்சாதான் தான் எழும்ப முடியும் நினைக்கக்கூடியவர் அண்ணாமலை. அதே எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர் டிடிவி. 2 பேரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. இன்னும் நிறைய மூவ்ஸ் இருக்குது. அதை நான் ஏற்கனவே ஒரு சகோதரர் பிரியன் சொன்ன மாதிரி we need not rush to conclusion. இப்போ இந்த மூவ் ஆரம்பிச்சிருக்காங்க. காமன் எனிமி 24 மணி நேரம் ஆச்சு. நேற்று இரவு 8:30 இருந்து 10 மணி வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்திருப்பதாக சொல்றாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆச்சு. இருவரும் சந்தித்தது குறித்த ஒரு புகைப்படமோ காட்சிகளோ வெளிவரவே இல்லை. 2 தரப்பும் செய்தியாளர்களையும் சந்திக்கல, திரு அண்ணாமலையும் சந்திக்கல, திரு தினகரன். அவங்க நோக்கமே அதுதான். இத ரகசியமா வச்சிருக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க? அவங்க நோக்கமே அதுதான். அண்ணாமலை
தமிழக பாஜகவின் முகம். அவர் டிடிவி ஆர்கேனர்ல வெற்றி பெற்றவர், ஸ்டேச்சர் உள்ளவர். கடைசியாக உள்ள ஓட்டு வலிமை வந்து பொன்வின்சன் சொல்ற மாதிரி நம்ம டேட்டா வந்து நான் ஒத்துக்கிறேன். பட் ஒரு ஸ்டேச்சர் உள்ளவர். அந்த ரெண்டு பேரும் சந்திக்கும் போது என்ன மூவ்ஸ் நடக்குது, இது நம்மளை எந்த வகையில் பாதிக்கணும்னு மற்ற பிளேயர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகணும். ஸோ அந்த கன்ஃபியூஸ் பண்றதும் அதுல ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ நீங்க பிரஸ் மீட் கொடுத்து ஒன்று சொல்லிட்ட போனா புஷ்னி போயிடும். என்ன சொல்ல முடியும், இவர் என்டிஏ பலப்படுத்துக்கு நான் அவரை பார்த்தேன்னு சொல்ல முடியும். அவர் என்ன சொன்னார், வந்தாரு என்றால் நாங்க கட்சி செயற்குழு பொதுக்குழு கூட்டி தான் முடிவெடுக்க முடியும், எங்களுக்குன்னு சில இது இருக்குன்னு சொல்லணும், அதோட முடிஞ்சு போகும். இப்ப சந்திச்சுக்கிட்டு என்னன்னு தெரியாமன்னா அவங்க பார்வையற்றவர் யானையை பார்த்த மாதிரி அது அவங்க கற்பனைக்கு போறது. ரெண்டு பேரோட பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸையும் அது கூட்டம். எடப்பாடி பழனிசாமியை பதற்றத்துல வச்சிருக்கிறது தான் நோக்கம். கண்டிப்பா அதுதான் ஏம்.